அன்பை பாடும். என் நாவும் நாமம் போற்றும். என் இதயம் உம்மில் மகிழும். எனக்கென்றும் நீர் போதும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. சங்கீதம் 42:11. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 42, 43 சங்கீதங்களிலே மறுபடியும் வருகிற வார்த்தைகள் தான் இவைகள். என் ஆத்மாவே, ஏன் எனக்குள் கலங்குகிறாய், தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அப்படி என்றால் ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. காத்திருக்கும் காலத்தில் சில கலக்கங்கள் வருகிறது. எதினாலே இந்த கலக்கங்கள் வருகிறது? காத்திருக்கும் காலத்திலே நாம் எதை பிரதானமாய் சகிக்க வேண்டும் தெரியுமா? இங்கே பார்த்தீர்களானால் தெரியும். தாவீதுக்கு முன்பாக வருகிற கேள்விகள். இந்த கேள்விகள் எப்படி வருகிறது? 1, மற்றவர்களிடத்திலிருந்து வருகிறது. 2, தனக்குள்ளிருந்து வருகிறது. மற்றவர்களிடத்திலிருந்து வருகிற கேள்விகள் என்ன? 3வது வசனம், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. மற்றவர்கள் கேட்கிறாங்க, காத்திருக்கிறது தெரிகிறது. காத்திருக்கிறாயே, எங்கே உன் தேவனுடைய கிரியைகள்? உன் வாழ்க்கையில் எங்கே? அற்புதம் எங்கே? வாக்குத்தத்தம் எங்கே? இப்படிப்பட்ட கேள்விகள் வரும்போது என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று சொல்லுகிறான். கேள்விகள் வரும்போது எனக்கு வார்த்தை இல்லை. அவங்க கொஸ்டின் பண்ணும்போது என் கண்ணிலிருந்து கண்ணீர் தான் வருகிறது. கேள்வி என்பது வாரத்துக்கு ஒரு முறை அல்ல, நாள்தோறும். பொதுவாகவே நாம் காத்திருக்கிற ஆரம்ப நிலையில மாதம் ஒரு முறை ஒரு கேள்வி, 2 கேள்விகள் வரும். என்னாச்சு என்று. நாட்கள் போக 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 மாதம் ஒரு முறை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் வாரம் ஒரு முறை கேட்க ஆரம்பிப்பார்கள். இன்னும் நாட்கள் போக போக தினமும் கொஸ்டின் பண்ண ஆரம்பிப்பார்கள். தாவீது சொல்லுகிறான், ஆரம்பத்தில் நான் பதில் சொல்லி கொண்டிருந்தேன், இப்போ எனக்கு பதில் இல்லை. இப்பொழுது கண்ணீரே எனக்கு உணவாய் இருக்கிறது என்று சொல்லுகிறான். இதனால் என்ன உண்டாகிறது? 4வது வசனத்தில் சொல்லுகிறார், முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்துக்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. முன்னே கூட்டத்தோட மகிழ்ச்சியோடு நான் தேவாலயத்துக்கு போய் வருவேன். இப்பொழுது என்னால் அந்த கூட்டத்தோடு சேர்ந்து போக முடியவில்லை. ஏன் முடியவில்லை? கூட்டத்தில் போய் நிற்கும்போது என்னிடத்தில் கேள்வி கேட்கிறார்கள், எங்கே என்று கேட்கிறார்கள். அதனால் நான் என்ன செய்கிறேன்? அநேகரை விட்டு என்னை ஒதுக்கி கொள்ளுகிறேன். அநேக கேள்விகளை என்னால் தாங்க முடியாதபடியினாலே நான் மகிழ்ச்சியின் சத்தத்தோடு இராமல் நான் என்னை விலக்கி கொள்ளுகிறேன். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான், இப்படிப்பட்ட கேள்விகளை சகிக்க வேண்டும். காரணம், அவர்களுக்கு தெரியாது, நாம் காத்திருக்கவில்லை. நமக்குள்ளே கர்த்தர் வைத்த நம்பிக்கை நம்மை காத்திருக்க வைக்கிறது. இது மற்றவர்களுக்கு தெரியாது. நாம் எவ்வளவுதான் சொன்னாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல அவர்களை புரிய வைக்கவும் முடியாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தாவீதுக்கு மற்றவர்களிடத்தில் இப்படிப்பட்ட கேள்விகள் வருவது மாத்திரமல்ல, 9வது வசனத்தில், நான் என் கன்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். தனக்குள்ளே கேள்வி எழுப்புகிற, ஏன் என்ன மறந்தீங்க? நான் ஏன் இப்படி நடக்கணும்? நான் ஏன் துக்கத்தோடு தெரிய வேண்டும்? இப்படிப்பட்ட கேள்விகள் வரும்போது தான் தாவீது தன் ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறான், கலங்காத, தேவனை நோக்கி காத்திரு. காத்திருக்கும் காலம் மட்டும் இப்படிப்பட்ட கேள்விகள் வரும். இதை சகித்துதான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து சகித்தார் அல்லவா? 12வது வயதிலே பெற்றோர் கேள்வி கேட்டார்கள். எங்களை ஏன் இப்படி துக்கப்படுத்தினா என்று கேள்வி கேட்டார்கள். சகோதரர்கள் கேள்வி கேட்டாங்க, இப்படியே இருந்து கொண்டிருந்தால் எப்படி? எருசலேமில் போய் ஜனங்கள் பார்க்கும்படிக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி கொஸ்டின் பண்றாங்க. சொந்த ஜனத்தார் கேள்வி கேட்டாங்க. இவனுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்து இவைகள் எல்லாவற்றையும் சகித்தார். அவருக்கு தெரியும், காத்திருக்கும் காலத்தில் இப்படிப்பட்ட கேள்விகள் வரும். ஆனால் வேளை வரும்போது அவர் எல்லாருக்கும் மேல உயர்த்தப்படுவார்.
அப்பொழுது எல்லா கண்களும் அவரை காணும். எல்லாரும் சொல்லுவாங்க, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று. என கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இந்த நாட்களில் எழும்புகிற கேள்விகளின் நிமித்தம் நீங்கள் உங்களை ஒதுக்கி கொள்ளாதிருங்கள். சகிக்க கிருபையை கேளுங்கள். நீதிய நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்கு உரியது. இந்த கேள்விகள் எல்லாம் எது வரைக்கும் தெரியுமா? கர்த்தர் பலனை தரும் வரைக்கும். கேள்விகளுக்கான பதில் நம்முடைய வாயில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய கரம் வெளிப்படும் போது இன்று எழும்புகிற அத்தனை கேள்விகளுக்கும் அதுவே பதிலாக மாறும். அதுவரை எழும்புகிற கேள்விகளை சகிக்க தேவனிடத்தில் கிருபை கேட்போம். கர்த்தர் நடத்துவாராக. உலகோர் பகைத்திட்டாலும், என்னை உற்றார் வெறுத்திட்டாலும், நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும் கிருபை தாரும். நிந்தைகள் சுமந்திட எனக்கென்றும் கிருபை தாரும். சிலுவை நிழலதிலே. நல்ல தகப்பனே, இந்த காத்திருக்கும் காலத்திலே எழும்புகிற கேள்விகளை சகிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.